தாவேகா காங்கிரஸ் இணைவதற்கு இந்த வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் ஒரு சாதாரண மனிதர், பலகீனமான மனிதர், மன உறுதியற்ற, கொள்கை உறுதியற்ற, சித்தாந்த தெளிவற்ற ஒரு சாதாரண நடிகர், ஒரு வயதான நடிகர் என்பதனால பாஜகவினுடைய சதி, மத்திய உளவு பிரிவினுடைய விருப்பம். அதை வெறும் விஜயால மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது. பாதிரியார்கள் கூட ஆதரவை பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு கிறிஸ்தவர் தமிழ்நாட்டை ஆள வருகிறார், விஜய் பக்கம் தள்ளணும், அதான் பாஜகவினுடைய விருப்பம். அதற்கு காங்கிரஸ் இறையானால் அதற்கு விஜய்க்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை. விஜய்க்கு அது மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் கொங்கு இளைஞர் பேரவையின் மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாற்றுக்குரலுக்கும் அலாவுதீன் வணக்கம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வலுவா இருக்கு. இந்த கூட்டணி எப்போ பிரியும் அப்படின்னும் சில பேர் எதிர்கட்சிகள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல திரு விஜய் அவர்களை இன்னைக்கு காங்கிரசினுடைய முக்கிய பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி பட்டினப்பாக்கத்துல சந்திச்சிருக்கிறாரு. அதே போல அரசியல் நிலவரம் குறித்தும் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்லாம் வெளியாயிருக்கு. ஏற்கனவே இந்த கரூர் மேட்டருக்கு பிறகு காங்கிரஸோடு நெருக்கம் காட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாங்க. இப்ப அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த சந்திப்புகள்லாம் இருக்கு. இடையில காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகளுமே தாவேகா கூட கூட்டணி வைப்பதற்கு விருப்பம் இருக்கு ராகுல் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் இணைவதற்கு இந்த வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கூடுதலா வாய்ப்புக்கான சூழல்களை புற ஆற்றல் உருவாக்குவாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தத்துவ அரசியலுக்கு எதிரான தொடர்ந்து இந்த தத்துவ அரசியலை இங்கு சிதைப்பதற்கு முயற்சிக்கிற புற ஆற்றல், அதாவது மதவாத சக்திகள் விஜயை அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். அப்போ விஜயை கருவியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் சக்தியாக, நாட்டின் ஆட்சித்துறை தலைவராக, முதல்வராகவே கூட அமர்த்தி விட வேண்டும் என்று முயற்சிக்கிறது பாஜக. அதற்கு நேரடியாக பாஜக ஆதரித்தால் ஏற்கனவே பாஜக அதிமுக அணிக்கு கிடைத்த வாக்கு தான் கிடைக்கும். அது அவன் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரத்யேக சூழல். இப்போ சிறுபான்மை மக்கள், பட்டியல் சமூக மக்கள், ஜனநாயக சக்திகள், பொது உடைமைவாதிகள், இவங்கெல்லாம் பாஜக எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியை ஆதரிக்க மாட்டார்கள். ஆகவே பாஜகவை எதிர்ப்பதை போல ஒரு போலியான தோற்றத்தை விஜய் தமிழக வெற்றி கழகம் நடந்தது. அல்லது இந்த தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியதே பாஜக. அவரை அரசியல் களத்தில் இறக்கி அவரை ஒரு கருவியாக பயன்படுத்துவது பாஜக. அப்போ பாஜகவின் திட்டத்தின் அடிப்படையில் தான் காங்கிரஸ், பாஜகவை ஆதரிக்கிற காங்கிரஸ்காரர்கள் சில பேர் இந்துத்துவ ஆற்றலை வலிமைப்படுத்த தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு புறச்சூழலை உருவாக்குவதற்கான சில காங்கிரஸில் இருக்கிற சில இந்துத்துவவாதிகள், பாஜகவை அல்லது ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரிப்பவர்கள், இப்போ நீங்கள் சொன்னது சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் மூலமாக அல்லது ராகுலையே கூட ஒரு மனமாற்றத்துக்கு உட்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்திருக்கக்கூடும். ஆனால் அது காங்கிரஸுக்கு அது நாடு முழுக்க எவ்வளோ ஒரு சரிவு அல்லது ஒரு வீழ்ச்சியை நோக்கி அது பயணிக்கிறதோ அதே பயணத்தை தமிழ்நாட்டிலும் அந்த சரிவை அல்லது அது இல்லாமல் ஒழிப்பதற்கு திட்டமிட்டு பாஜக முயற்சிக்கிறது. அதற்கு காங்கிரஸ் இரையாக கூடும். இரையாகாது என்று கருதுகிற தனியரசு இரையாக கூடாது என்று வேண்டுகோளை வைக்கிறேன். ராகுல் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கால் ராகுல் அப்படி ஒரு முடிவு எடுத்தார்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய சகாப்தம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலோடு முடிவுக்கு வரும். ஏன்னா அதில் என்ன அவங்க ஒரு காம்பினேஷன் என்ன செய்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிக்கு கிடைக்கின்ற கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களின், கிறிஸ்துவர்களுடைய வாக்கை அது வெளியேற்றணும். அதுதான் பாஜகவினுடைய சதி, மத்திய உளவு பிரிவினுடைய விருப்பம். அதை வெறும் விஜயால மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது. காங்கிரஸ் இருந்தால் அது இன்னும் இலகுவாக இருக்கும். காரணம், அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் உள்ளிட்ட ஒரு 6-7 தொகுதி. அதோடு அவர்கள் எந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா அம்மாவை கிறிஸ்தவர், இத்தாலிக்காரர் என்று சொல்லி, அவருக்கு பிறந்தவர் ராகுல் என்று சொல்லி, அவர் ஒரு இத்தாலி என்றும் அந்நிய நாட்டவர் என்றும் கிறிஸ்தவர் என்றும் இந்த பரிவார அமைப்புகள் பச்சை குத்தி அது பொதுவெளியில் அது சில வட மாநிலங்களெல்லாம் அது எஸ்டாப்ளிஷ், அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் நிராகரிக்கப்படுறதை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் என்னன்னா, அவங்க ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதனாலேயே அந்த கிறிஸ்துவ சார்பு அவர்கள் மீது ஒரு அனுதாபம் இருக்கிறதையும் நம்ம பொது தளத்தில் பார்க்குறோம்.
அப்ப விஜய் ஒரு ஜோசப், அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர். அப்ப ஒரு விஜய் கிறிஸ்தவர் என்பதனாலேயே திமுக அணிக்கு விழ வேண்டிய வாக்குகளை விஜய்க்கு கணிசமா விஜயின் மீது ஒரு பரிவு இருக்கிறத பார்க்குறோம். பாதிரியார்கள் கூட ஆதரவை பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு கிறிஸ்தவர் தமிழ்நாட்டை ஆள வருகிறார், நம்ம இந்த வாய்ப்பை விடக்கூடாது என்று கிறிஸ்துவ ஏழை மக்களை, சாதாரண மக்களை பாஜக மறைமுகமாக இருந்து இவர்களை எல்லாம் அந்த திசையை நோக்கி தள்ளுது. அதே வேளையே காங்கிரஸ் இந்த கருத்தியலோடு தான் காங்கிரஸையும், நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள், காங்கிரஸ்காரர்கள், இத்தாலி, சோனியா, ராகுல், இவரெல்லாம் ஐரோப்பாக்காரர்கள். அப்போ விஜய் ஜோசப் கிறிஸ்துவர், அப்போ 2 பேரும் நம்ம கிறிஸ்தவர்கள் சேர்ந்தா அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ள ஒரு நப்பாசையை வளர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் அணிக்கும் போன ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்குகளையும் விஜய் பக்கம் தள்ளணும். அதான் பாஜகவுடைய விருப்பம். அதற்கு காங்கிரஸ் இரையானால், அதற்கு விஜய்க்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை, விஜய்க்கு அது பலம் தான். ஆகவே அது திமுக இந்த சதியை வந்து உணர்ந்து வெளிப்படுத்தணும், நாட்டு மக்கள்கிட்ட சொல்லணும், குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள்கிட்ட சொல்லணும். கிறிஸ்துவ மக்களும் இதை பற்றி இந்த பார்வையோடு அவங்க பார்க்கணும். ஆகவே விஜயால வந்து பாஜகவின் பாரிய அதனுடைய மதவாத கருத்துகளை, கோட்பாட்டை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் விஜய்க்கு கிடையாது. விஜய் ஒரு சாதாரண மனிதர், பலகீனமான மனிதர், மன உறுதியற்ற, கொள்கை உறுதியற்ற, சித்தாந்த தெளிவற்ற ஒரு சாதாரண நடிகர், ஒரு வயதான நடிகர் என்பதனால விஜயால பாஜகவை போல ஒரு பாரிய தத்துவ கோட்பாட்டு வலிமையுள்ள ஒரு இயக்கத்தை முடியளவு கூட விமர்சிக்கவோ எதிர்த்து களமாடவோ தகுதியற்ற நபர் என்பதனால் விஜய் போன்ற ஒரு பொம்மை நடிகனை கொண்டு வந்து இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்திற்கு அல்லது பொது தளத்தில் மக்கள் செல்வாக்கு இருப்பதை போல தோற்றத்தை உருவாக்குவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. அதற்கு காங்கிரசும் இரையாகுமே. ஆனால் காங்கிரசினுடைய அப்போ இது எல்லாருமே ஒரு தடுமாற்றத்தில் விஜயை ஒரு குழந்தை மாதிரி அதை ஒரு நட்பு சக்தியாக பார்க்கறது விஜய்க்கு பலமாக இருக்குது. சோனியாவோ அல்லது ராகுலோ கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் 3000 மைல்களுக்கு அப்பால் இங்கே வந்து கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தமிழ்நாடு தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. ஆகவே அதையும் இழக்குவதற்கான சூழல் நெருங்கி வர்றதை பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் நான் சொன்ன இந்த பார்வை கேரளாவிலையும் இருக்குது. அப்போ கேரளாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் விஜயை ஆதரிக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் பிரியங்காவை, ராகுல, சோனியாவை ஆதரிக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே பாஜகவினுடைய த்ரெட், அதனுடைய மிரட்டல், அச்சுறுத்தல் காரணமாக நம்ம இஸ்லாமிய சிறுபான்மை மக்களும் பாஜகவை நம்ம எதிர்க்கணுங்கிறதுக்காகவே திமுகவினுடைய இடதுசாரி இயக்கத்தையும் பகுத்தறிவு இயக்கங்களை, திராவிட இயக்கத்தை நம்ம ஆதரிக்கிறோம். இந்த நிலையில் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இணையாக விஜயை கூட நம்ம இஸ்லாமியர்களை விமர்சிப்பதற்கு யோசிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறுபான்மையினர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு இந்து அல்லாத ஒரு விஜய் தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தால் நமக்கு பலம் என்று இஸ்லாமியர்களே கருதுகிற அளவுக்கு இங்கு ஒரு ஊடுருவல், ஒரு சதி சூழ்ச்சி நடக்குது. அது இன்னும் கூடுதலாக எவ்வளவு இஸ்லாமிய வாக்கு வங்கிகளுக்குள் ஊடுருவி சிதைக்க முடியுமோ அந்த வேலையையும் விஜய் சார்பா, தாவேகா சார்பா, காங்கிரஸ் சார்பா செய்வாங்க. அப்ப காங்கிரஸ் வருகிற பொழுது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் வாக்கையும் கணிசமான அளவு இஸ்லாமியர்கள் வாக்கையும் பெற முடியும்னு கருதுறாங்க. அப்ப இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகளுடைய தொகுப்பு திமுக அணிக்கிலிருந்து மடைமாற்றப்பட்டால் தாவேகாவுக்கு அல்லது தாவேகா, காங்கிரஸ் அல்லது இன்னும் இருக்கிற இயக்கங்களுடைய கூட்டமைப்புல அது ஒரு வாக்கு தொகுப்பை அது வெற்றி பெறுகிறதோ இல்லையோ பெருமானால் திமுக இலகுவாக வீழ்த்தப்படும். அப்போ திமுகவை வீழ்த்துவது தான் பாஜகவினுடைய நோக்கம், தாவேகாவினுடைய நோக்கம். அதுக்கு காங்கிரஸும் துணை போனால் இந்த மண்ணில் கடைசி ஜனநாயக வேர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, இந்த கேரளாவில் இருக்குது. கேரளாவில் கூட ஒரு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சூரில் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த தத்துவ அரசியல் இங்கே இருக்குது. பெரும்பான்மை இந்துக்கள், தமிழர்கள். இந்த மதவாதத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான். ஆகவே இதை சிதைப்பதற்கு எப்படி நீங்கள் பீகாரில் ஒய்சியை நிறுத்தி காங்கிரஸ் 6 இடம் 61 62 நின்று 55 இடத்துல தோற்று 6 இடத்துல வெற்றி பெறாங்க. ஒய்சி இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவர் 5 இடங்களில் வெற்றி பெறார். அதே இவங்க 2 பேரும் இணைஞ்சு போட்டிட்டு இருந்தால் தேசஸ்வி, ஒய்சி, காங்கிரஸ் கணிசமான இடத்துக்கு வந்துருக்கும். இது பாஜக எல்லா அமைப்புகளையும் ஓரணியில் திரட்டிட்டு காங்கிரஸை சிதறடிச்சு எல்லா அணியும் தனித்தனியாக நிற்கிது. இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, தொகுதி பகிர்வில் பெரிய நெருக்கடி காங்கிரஸுக்கும் தேசஸ்வி
ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு. இதெல்லாம் அங்கே வடநாட்டில் அவங்க இலகுவாய் பிரித்து எதிரிகளை பிரித்து விரட்டி விடுவது. இப்போ எப்படி இங்கே அதிமுக விரட்டியிருக்காங்க, பல கட்சிகள் சிதறி கிடக்கு. திமுக இன்னைக்கு ஒரு அணியில் இருக்குல்ல, அதை சிதறடிப்பதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் சக்கரவர்த்தி கூட இன்னைக்கு விஜயை பார்த்துருக்கலாம். இந்த சூழ்ச்சிக்கு இந்த சாதாரண மனிதர்கள் இரையானால் இந்தியாவினுடைய கடைசி ஜனநாயக உரிமை குரல் தமிழ் மண்ணில் இருந்து மௌனிக்கப்பட்டு விட்டால் பாஜகவுக்கு இந்தியாவில் எதுக்கிறதுக்கே ஆள் இல்லை. குறிப்பாக பாராளுமன்றத்தில் நீங்கள் இந்த விஜயினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் பார்லிமெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பேச்சு இருக்குல்ல பாராளுமன்றத்தில், நீங்கள் உலகத்தில் கூட உலகத்தின் ஐரோப்பாவின் லண்டன் மாநகரில் இருக்கிற பாராளுமன்றத்தில் கூட அப்படிப்பட்ட உரை இருக்காது. சுதந்திரம், ஜனநாயகம், மக்களாட்சி, தனிமனித உரிமை, இந்த ஃபெடரலிசம், கூட்டாட்சி, இந்த தேசிய இனங்களினுடைய நலன், இந்த விழுமியங்களை எல்லாம் நீங்கள் அவ்வளோ அழகாக பட்டியலிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற பயிற்சி, அனுபவம், அந்த கொள்கை வேட்கை இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கு இல்லை, காங்கிரஸுக்கே இல்லை. ஆகவே அதையெல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு காங்கிரஸை திமுக அணியிலிருந்து வெளியேற்றி விஜயிடம் தள்ளுவது பாஜகவின் திட்டத்திற்கு காங்கிரஸ் இரையாகுமானால் காங்கிரஸுக்கு அது கடைசி வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அரசியலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டோம். இப்போ காங்கிரஸ் வெளியேறி தாவேகா பக்கம் போனால் அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை தாவேகாவும் காங்கிரஸும் இணைந்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏனால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கும்போது ஒரு டஃப்பான ஒரு தேர்தலாக இருக்கும். அப்படிங்கும்போது ஏற்கனவே திரு விஜய் அவர்களுக்கு 20%, 15% வாக்குகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சேர்ந்தால் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தாவேகா காங்கிரஸ் இணைப்பு அதை ஒட்டி மற்ற அமைப்புகள்லாம் இணைஞ்சா இல்லை, அதுக்கான நெருக்கடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய நெருக்கடி தான், வெற்றியை சவாலாக்குறது. இப்போ வெற்றி இலகுவாக வெற்றியை பெற்று வந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும். ஆனால் வெற்றி பெற்றுருவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெற்றி பெற்றுருவாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இப்போ ஜேபி, டாக்டர் எங்கள் கிருஷ்ணசாமி அண்ணன், ஜான் பாண்டியன் அண்ணன், இப்போ நம்ம பாரிவேந்தர் அண்ணன், அப்புறம் நம்ம ஏசி சண்முகன், இந்த மாதிரி சமூக இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், இவைகளெல்லாம் இன்னும் திரட்சியாக வலிமை வருகிற பொழுது காங்கிரஸ், தாவேகா இவைகளை பிறகு அது ஒரு பெரிய மெகா கூட்டணியாகி அதிமுக 3வது இடத்துக்கு போய் இது 2வது இடத்துக்கும் சில இடங்களில் நெருக்கியும் வருவாங்க. இந்த 2 அணி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் அதிமுக பாஜக ஒரு அணியாகவும் இவங்கெல்லாம் ஒரு அணியாக நின்னா திமுக கணிசமான அளவு பெரும்பான்மையில் வந்துடும். ஒரு கால் பாஜக தனித்து நின்று கொண்டு அதிமுக இதில் இணைத்து பயணிக்குமானால் அதில் பெரிய நெருக்கடி இருக்குது. ஏன்னா விஜய் முதலமைச்சருங்கிறாரு, எடப்பாடி முதலமைச்சருங்கிறதுனால நெருக்கடி இருக்குது. ஆனால் கூட அதில் விஜய் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு, ஆட்சியில் பங்குன்னு. ஆனாலும் முதலமைச்சருங்கிறதுல விஜய் இன்னும் உறுதியாக இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். ஆகவே அது வாய்ப்பு இல்லை. அப்போ அதிமுகவை பெயரளவில் ஆதரித்து விட்டு பாஜக மறைமுகமாக தாவேகாவுடைய எல்லா அணிகளுக்குள்ள ஊடுருவி அது வெற்றிக்கு அது வேலை செய்யும். பெயரளவில் அதிமுக சுத்தமாக ஒழிக்கிறது, எடப்பாடி சுத்தமாக காலி பண்ணிடுறது. கிட்டத்தட்ட அந்த கட்சியை 234 தொகுதியில் ஒரு 200 தொகுதிக்கு மேலே வைப்பு தொகை இழக்க வச்சிருவாங்க. நான் சொல்கிற மாதிரி இப்போ நடக்கிற மாதிரி நடந்துச்சுதான். பிஜேபியே விஜய்க்கு ஆதரிக்கும். பேரளவில் இது அதிமுகவோடு உறவு வைத்துக்கொண்டு சுத்தமாக முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட்டு, ஏன்னா அது இவங்க எல்லாம் இந்த விஜய் அல்லது விஜயோடு இருக்கிற எல்லா பரிவார அமைப்புகளும் பாஜகவின் அறிவுறுத்தலின்படி தான் இவங்க இந்த அணியை நிற்கிது, விஜய் உட்பட. ஆகவே அது பாஜக நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த அணியை வலிமைப்படுத்திடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை கூட இந்த அணிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ணாமலையும் ஒரு கட்சி உருவாக்க சொல்லி, அண்ணாமலை இப்போ அன்பு கூட்டம்னு ஒன்று உருவாக்கி அது ஒரு கட்சி உருவாக்குறதுக்கான சூழல் நெருங்கி வர்றதை பார்க்குறோம். அப்போ ஓபிஎஸ், டிடிவி, அண்ணாமலை இந்த மாதிரியான மற்ற எல்லா அமைப்புகளும் ஒரு அணியில் நிற்கிற பொழுது திமுகவை நேரடியாக இதுவே ஃபேஸ் பண்ணும், தாவேகாவே ஃபேஸ் பண்ணும். அதில் இருந்து இந்த மீட்கிற அளவுக்கான இங்கே எழுச்சி இப்போ காங்கிரஸ் வெளியே போயிருச்சுன்னா அப்புறம் நாளைக்கு கம்யூனிஸ்டுகளும், விசிகே, இப்போ மதிமுக, நம்ம சின்ன நம்ம அமைப்புகள்லாம் இப்போ நம்ம வேல்முருகன் இருக்காரு, தமிழ் வாழ் உரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, வைகோ எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட எதிர்காலத்தில் இதே உறுதியோடு நின்று அரசுக்கு வலிமையாக, இந்த ஆளுகிற கட்சிக்கு திமுகவுக்கு வலிமையாக நின்று களத்தில் போராடி வெல்வோங்கிற நம்பிக்கையோட களத்துக்கு போவாங்களான்னு ஐயமாக இருக்குது. ஆகவே இதை திமுக ரொம்ப நுட்பமாக கவனமாக கையாளணும். இப்போ கூட நீங்கள் மதுரையிலெல்லாம் அப்படி ஒரு சம்பவத்தை திட்டமிட்டு செய்கிறாங்க, அது ஒரு ஏதோ மழையில். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடியை
இது தருவாங்க. அதே மாதிரி திமுக மேலே நீங்கள் அமலாக்கப் பிரிவு, வருமான வரித்துறை, மத்திய குற்றப்புலனாய்வுலாம் இன்னொரு அடுத்த ஜனவரியிலிருந்து ஏதாவது கொஞ்சம் நெருக்கடியில் தருவாங்க. இப்போ திமுகவை செயல்பட விடாமல் முடக்குவது, கவனத்தை திசை திருப்புவது, திமுகவுக்கு எதிரான கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பது, அதில் நீங்கள் இஸ்லாமியர்களை பலியாக்குவது, கிறிஸ்தவர்களை பலியாக்குவது, அவர்களை ஜனநாயக ஆற்றல்களிடமிருந்து பிரிப்பது, விஜயை ஒரு பெரிய நட்சத்திரம் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது, அது போலியானது. இப்போ விஜய்க்கு எந்த தத்துவ வேட்கையும் இல்லை, அது ஒரு அரசியலாளரும் அல்ல, ஒரு 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 பிழைப்புவாதி அல்லது அது அரசியலுக்கு முடியளவும் தகுதியற்ற ஒரு நபரை ஒரு பெரிய அரசியல் தலைவரை போல பாமர மக்கள் மத்தியில் நடிகர்கள்ங்கிற அந்த ஒரு 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 கவர்ச்சி இருக்கிறத பயன்படுத்துது பாஜக. ஓரளவுக்கு இருந்த விஜய் கூட ஒரு பெரிய மாசா காட்டுறதும் பாஜக ஊடகங்கள், உளவு பிரிவுலாம் காட்டுறாங்க. அவர் பெரிய அளவில் பெரிய யானியில் போலவும், மகான் போலவும், ஒரு பெரிய ஈவிரக்கம் உள்ளவரை போலவும், பெரிய நாட்டில் தேவதூதர், இவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் மாறும்னு ஒரு ஒற்றை வார்த்தையில் இந்த பாமர மக்களை வசியப்படுத்துகிறாங்க. பார்க்குறோம் அந்த தாவேக்கா அல்லது அந்த புதுசாக இருக்கிற பாமர மக்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, மாற்றம் வரட்டுங்க, விஜய் வரட்டும் அப்படின்னு பேச வைக்கிறாங்க செயற்கையா. அது திமுக அதை பெரிய அளவில் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணதான்னா இல்லை. திமுக அணியில் இருக்கிற தலைவர்கள் 1-2 பேர் பேசுகிறாங்க. அது களத்தில் நேரடியாக இன்னும் இப்போவே அது களத்தில் அதுக்கு நேராக எதிர்த்து களத்துக்கு போகிறாங்களான்னா இப்போ வரைக்கும் இல்லை. ஏன்னா விஜயை திமுகவே இன்னும் விமர்சிக்க ஆரம்பிக்கலை. திமுகவில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் விஜய் மேலே ஒரு மென்மையான பார்வை வச்சுருக்காங்க. விஜய் எதிர்க்கிறதுக்கு அல்லது விஜயை விமர்சிப்பதற்கே அஞ்சுகிறாங்க. ஆளுகிற கட்சி திமுக, அதிமுக, காங்கிரஸ், வலது இடது கம்யூனிஸ்டுகள், மதிமுக தான் ரொம்ப தாமதமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வைகோயா அன்னைக்கு தான் ஒரு 2-3 வார்த்தைகளை கடுமையாக சொன்னார், ஒரு பித்தலாட்டு அரசாங்கம் அப்படி இப்படி விஜய். அது கூட இன்னும் துறை அப்படி பண்ணுறாரான்னு தெரியல வைகோ. அப்போ இது எல்லாருமே ஒரு தடுமாற்றத்தில் விஜயை ஒரு 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 குழந்தை மாதிரி அதை ஒரு நட்பு சக்தியாக பார்க்கறது விஜய்க்கு பலமாக இருக்குது. இப்போ விஜய் எவ்வளோ பெரிய குற்றத்தில் ஈடுபட்டால் கூட, விஜய் ஒரு தகுதியற்ற நபர் என்றாலும் கூட, ஆனால் விஜயை யாரும் விமர்சிக்கிறது இல்லை. ஆனால் விஜய் திமுகவை, அவருடைய அரசு, அந்த அந்த ஆட்சியாளர்களை குறித்து, அவருடைய குடும்பம் குறித்து மிக கடுமையான அவதூறுகளை பிரச்சாரம் பண்ணுறாரு. அது பெரிய மக்கள் மத்தியில் அது பெரிய அளவில் வலைக்காட்சிகள் மூலமாக, நாளெல்லாம் விவாதங்களின் வழியாக, சமூக ஊடகங்களின் வழியாக பெரிய அளவில் ஊடுருவி அந்த சூழ்ச்சி, சதி வலையில் பின்னப்பட்டு பாமர அப்பாவி மக்கள்கிட்ட திமுகவுக்கு எதிரான ஒரு 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 கருத்தை உருவாக்குறாங்க திட்டமிட்டே. அது களத்தில் ஓரளவுக்கு பரவி இருக்கு. அதை முறியடிக்கிற அளவுக்கு ஆற்றல் இல்லை திமுக பெற்றிருக்கிறதானா இப்போ இல்லை. அதனுடைய அணி பெற்றிருக்கிறதானாலும் இல்லை. ஆனால் அது இப்போவாது அணி வலிமை பெறுமான்னு பார்த்தா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காங்கிரஸுங்கிற மாதிரி லைட் சின்ன ஊசலாட்டம், இப்போ விடுதலை சிறுத்தைகள் இடையில சின்ன ஊசலாட்டம், அப்போ தாவேக்கா சின்ன நம்ம வேல்முனைலாம் கூட சின்ன ஒரு மார்க்சிஸ்ட் ஒரு கடுமையான ஒரு போக்கு எடுத்தாங்க இடையில. இதையெல்லாம் ஒரு பலகீனமாக பயன்படுத்தி இப்போ இருந்தே பேச ஆரம்பிக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் பலவீனமாக இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு அதிமுகவும் அதனுடைய பாஜகவும் சொல்லிட்டு, கூடவே என்ன சொல்கிறாங்க, நான் சொல்லலை, உங்கள் கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் என்ன சொல்கிறாரு, மாநில செயலாளர் சொல்கிறாரு, பாலகிருஷ்ணன் முன்னாள் செயலாளர் சொல்கிறார், இங்கே பாசிச ஆட்சி சர்வாதிகார ஆட்சின்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் நீங்கள் இது இந்த செய்தியில் ஒரு சம்பவத்தையே அவர்கள் பெருக்கி இப்போ இந்த மதுரை சம்பவத்தை எல்லாம் மிக கடுமையாக ஒரு பச்சையாக கேவலமான அரசியலை பண்ணுறாங்க. அதாவது இந்து மதத்துக்கு எதிரான அரசு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் வாய்மூடி மௌனியாக கிடக்கிற விஜய் குறித்து ஒரு வார்த்தை கூட யாரும் பேசலை இன்னைக்கு வரைக்கும். விஜய் தாவேக்கா அந்த மதுரை சம்பவத்தில், மலை சம்பவத்தில் இதுவரைக்கும் கருத்தை சொல்லாத விஜயை பெரிய மகானாக பார்க்குறாங்க. களத்தில் போராடி எல்லாத்தையும் எதிர்த்து கருத்துக்காக போராடுகிற திமுகவை அவதூறு பரப்புறாங்க, விமர்சிக்கிறாங்க. இந்த போக்கு தான் சூழ்ச்சிக்கு இரையாகிற தமிழ்நாட்டு மக்கள், நடிகர்களிடத்தில் இரையாகிற இந்த தமிழ்நாட்டு மக்கள், பாமர மக்கள், மந்தைகளைப் போல, ஆதிவாசிகளைப் போல, காட்டுவாசிகளைப் போல இருக்கிற இந்த நவீன மானுட சமூகத்தை, தமிழர்களை சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் பிரித்து இந்த மக்களை மீண்டும் அடிமையாக்குவதற்கான சூழ்ச்சியை பாரிய அளவில் இந்த முறை செய்கிறாங்க. அதுக்கு விஜய் துணை போகிறார். காங்கிரஸ் துணை போய்விடக்கூடாது என்று நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். போகாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ராகுல் அப்படி ஒரு முடிவு எடுக்கவே மாட்டார் நம்புகிறேன். அதையெல்லாம் மீறி அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அது பெரிய இழப்பு. தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு,
தத்துவ அரசியலுக்கு, ஜனநாயக சுதந்திர அரசியலுக்கு பெரிய மாபெரும் இழப்பு, ஆபத்து. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. மாற்றுக்கொள்ள. வணக்கம்.